Hi friends, I am Ramakrishnan. என்னடா இன்னைக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு நிற்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க டாபிக் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்குள்ளே இருக்க மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாமே பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்வெக்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷன், அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வோல்டேஜ், கரண்ட், வாட்ஸ், இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிச்சுன்னா அது நம்ம மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஸோ கன்வெக்ஷன்றது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பொருளை சூடு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பாத்திரத்தை வந்து சூடு பண்ணி அதன் மூலியமாக நீங்கள் வந்து உள்ளுக்கு வச்சுருக்க லிக்விடையோ இல்லை ஃபுட்டையோ சமைச்சிங்க அப்படின்றது வந்து கன்வெக்ஷன். கண்டக்ஷன்றது என்ன அப்படின்னா இருக்க பாத்திரம் சூடாகும் போதே உங்களோட ஃபுட்டும் சேர்ந்து சூடாகும் பட்சத்தில் அது பேர் வந்து கண்டக்ஷன். ரேடியேஷன்றது என்ன அப்படின்னா ஒரு ஓவன் அந்த மாதிரி சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவனில் என்ன கொடுத்துருப்பாங்க, ராடு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபிலமெண்ட்டை நீங்கள் ஹீட் பண்ணி அந்த ஹீட் மூலியமாக ஃபுட்டை சமைச்சிங்க அப்படின்னா அது ரேடியேஷன்ஸ். இதுதான் கன்வெக்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷனை பற்றின விஷயங்கள். சரி, நெக்ஸ்ட்டு கரண்ட். கரண்ட்ன்றது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்ம எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுதோ அதுதான் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு வோல்டேஜ், வோல்டேஜ்ன்றது V = I × R. ஐன்றது கரண்ட் இன் ஆம்பியர், ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ் இன் ஓம்ஸ். ஸோ ஒரு வோல்டேஜை வேரி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் வேரி ஆகும். நெக்ஸ்ட்டு வாட்ஸ். வாட்ஸ் அப்படின்றது WATTS, அது கரண்ட் இன்ட்டு வோல்டேஜ், அதாவது ஆம்ஸ் இன்ட்டு வோல்டேஜ். ஸோ உங்களுக்கு வாட்ஸ் = கரண்ட் அண்டு வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ இது வேரியாக அது வேரி ஆகும் அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கன்வெக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம், கண்டக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம், ரேடியேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம், வோல்டேஜ், வாட்ஸ், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஹீட்டிங் ஸ்பேஸ், இந்த ஏரியா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன கிராஜுவேஷன்லாம் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்னா ஃப்ரம் 60 டிகிரி செல்சியஸ்லேருந்து 240 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். அதே போல் 120லேருந்து 1600 வாட்ஸ் வரைக்கும் இதோட வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு அதுக்குரிய வாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தெர்மோகப்பிள் இருக்குது, அதோட வேரியேஷன் தான் இங்கே உங்களுக்கு காட்டுது. அதே போல் டீஃபால்ட்டாகவே உங்களுக்கு மில்க், கிரேவி, ரொட்டி, ஃப்ரை, இட்லி, இதுக்கெல்லாம் உரிய டெம்பரேச்சரை அவங்களே டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. இது என்ன டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்காங்களோ அதிலே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தான் நம்மளோட ஃபுட்டோட எசன்ஸ் நம்மளுக்கு அப்படியே கரெக்டாக கிடைக்கும். இதை வந்து நான் வேரி பண்ணுறேன், இல்லை நான் வேகமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கூட்டும் போகும்போது அந்த ஃபுட்டோட எசன்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. அதனால தான் இந்த வேரியேஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதில் மேனுவல் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, தென் டைமரும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டைமரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஒரு ஹீட்டிங் டிசிபேஷனை கொண்டு வரதுக்காக ஒரு ஃபேன் இருக்குது, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு காப்பர் காயில் இருக்குது, அதுக்கு மேலே வந்து செராமிக் கோட்டட் ஆர் கிளாஸ் பிளேட்டட் பேட் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கரண்ட் வந்து இந்த ப்ளக்கை வந்து நம்ம கரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி நம்மளுக்கு வர்றது வந்து ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்மளுக்கு வருது 230 வோல்ட் வருது ப்ளஸ் 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ப்ளக்இன் பண்ணோடனே உங்களுக்கு இதில் 230 வோல்ட் வந்துடும். வந்த பின்னாடி உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் காயில். எலக்ட்ரோ மேக்னட்டிக் காயில் அப்படின்றது என்னென்னா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அது மேக்னட்டாக மாறும். ஸோ எலக்ட்ரிசிட்டி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது மேக்னட்டாக மாறி இண்டக்ஷனை உருவாக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ். இந்த இண்டக்ஷனை உருவாக்கி அந்த ஹீட்டை வந்து அப்படியே காப்பர் காயிலுக்கு மேலே செலுத்தி தென் அது செராமிக் பிளேட் ஆர் கிளாஸ் பிளேட்டுக்கு போகும். அதன் மூலியமாக தான் நம்மளுக்கு இங்கே குக்கிங் ப்ராசஸ் நடக்குது ஆர் ஹீட்டிங் ப்ராசஸ் நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்தை மேலே வச்சிருக்கும் போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா கண்டக்ஷன் நடக்குது. ஸோ நீங்கள் எலக்ட்ரிக்கல் கரண்ட் கொடுத்துட்டீங்க, உள்ளுக்குள்ளே வந்து காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகிடுச்சு. ஸோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷனை உருவாக்கி மேலே இருக்க பிளேட்டை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஹீட் பண்ணுது. ஸோ இங்கே ஹீட் பண்ணும்போது டைரெக்டாக பாத்திரம் வந்து என்னாகும், சூடாகும். பாத்திரம் சூடாகிறதோடு சேர்ந்தே ஃபுட்டு சூடாகும். இதில் எலக்ட்ரோ நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஸ் ஸ்டவ் வச்சு பார்க்கும்போது பாத்திரம் வந்து கூடுதலாக சூடாகும்.
அதுக்கப்புறம் ஃபுட்டு சூடாகிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பாத்திரம் சூடாகிட்டு இருக்கோ அதே நேரத்துலேயே ஃபுட்டும் சேர்ந்து சூடாகும். ஸோ நீங்கள் பாத்திரத்தை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுற பாத்திரத்தை விட இதோட ஹீட் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் இதில் இருக்க ப்ராசஸ். இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஃபெரஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணோம். ஃபெரஸ் மெட்டீரியல்ன்றது என்னன்னா இரும்பு கலந்தது, அயன்றது எஃப்இன்னு சொல்லுவாங்க, ஃபெரஸ்ன்னு சொல்லுவாங்க. அயன் கலந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணாதான் இங்கே வந்து கண்டக்ஷன் உங்களுக்கு நடக்கும். பை சிச்சுவேஷன் நான் ஃபெரஸ் மெட்டீரியல்ஸ் அலுமினியம் இந்த மாதிரி பாத்திரங்களை நீங்கள் வந்து இதில் வச்சிங்க அப்படின்னா கண்டக்ஷன் நடக்காது. ஸோ நீங்கள் ஹீட் பண்ண முடியாது. ஸோ குக்கிங்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஃபெரஸ் மெட்டீரியலாக இருக்கணும். நீங்கள் எப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணும்போது கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் வந்து ஒரு முறை ரைஸ் ஆகும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டவுன் ஆகும், தென் மறுபடியும் ரைஸ் ஆகும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டவுன் ஆகும். இது எதுக்காக அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்க காப்பர் காயில் வந்து அதோட ப்ராப்பர்ட்டியை இழந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் ஹீட் பேலன்சிங்காகவும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஜீப்ரா எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருக்க மெயின்டெனன்ஸை பற்றி பார்த்துருவோம். இதில் ரொம்ப முக்கியமானது வந்து குக் பண்ணி முடித்தோடனே நீங்கள் வந்து சப்ளை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. எப்போயுமே இந்த ஆன் ஆஃப் கீயை வச்சு ஆஃப் பண்ணி பழகணும். நீங்கள் இதை ஆஃப் பண்ண பின்னாடியும் இந்த பின்னாடி இருக்கிற இந்த ஃபேன் வந்து ரொட்டேஷனில் தான் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்க வெப்பத்தை வந்து வெளியேற்றுறதுக்காக. இது வெப்பத்தை வெளியேற்றின பின்னாடி 2லேருந்து 3 நிமிஷத்தில் அதுவாகவே ஆஃப் ஆகிடும். தென் நீங்கள் சப்ளையை ஆஃப் பண்ணுங்கள். சப்ளையை ஆஃப் பண்ணோடனே எப்போயுமே அன்பிளக் பண்ணிடுறது நல்லது. இதில் ஹீட் டிசிபேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணும் பட்சத்தில் அந்த ஹீட் அப்படியே உள்ளே தங்கும். அது காப்பர் காயிலை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இதில் இருக்க அடுத்த மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஃபேன் வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங் ப்ராசஸ் அப்போ கண்டினியூஸாக சுற்றுறதுனால இது வந்து அழுக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சலடை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு நல்லது. இந்த ஏரியா வந்து நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஏரியான்றனால அடிக்கடி ஏதாவது ஸ்பில் ஆகிறதுக்கோ இல்லை டேர்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. எப்போ நீங்கள் வந்து சப்ளையை கட் பண்ணிவிட்டு அன்பிளக் பண்ணிட்டீங்களோ அப்போ ஹீட் குறைஞ்ச பின்னாடி லேசாக வெட் கிளாத் வச்சு துடைக்கமே தவிர தண்ணி தெளித்து நீங்கள் இதில் துடைச்சிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு பால் கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சோடனே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன டெம்பரேச்சர் எடுத்துக்கிறதோ அதிலே வச்சுருங்க. பை சிச்சுவேஷன் நீங்கள் வந்து அவசரம் சொல்லி கூட்டும் பட்சத்தில் அது வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை ஃபால்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்யூப்மெண்ட்டுக்குன்னு என்ன வெயிட் கொடுத்துருக்காங்களோ அதிலேருந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே வைக்க பாருங்கள். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 கிலோகிராம் வரைக்கும் தாங்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 3லேருந்து 4 கிலோக்குரிய பொருளை வச்சு பழகிறதா நல்லது. 5 கிலோ கரெக்டாக மெயின்டைன் பண்ண இல்லை 5க்கு மேலே கூட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து நம்ம எக்யூப்மெண்ட்டை ஃபால்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எப்போயுமே பாத்திரம் வைக்கிறது வந்து இந்த சர்க்குலர் ஏரியாக்குள்ளே மட்டும்தான் வைக்கணும். ஏன்னா ஃபிலமெண்ட் வந்து இதுக்கு கீழே தான் இருக்குது. இதுக்கு வரைக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ்வை பார்த்தினா ஜென்ரலான விஷயங்கள், அதில் என்னென்ன பொருள் இருக்குது, அதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும், எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.